மக்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ரொம்பவே ஆபத்து நிறைந்த வெண்முதுகு கழுகு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பறவை இனத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென்கிழக்காசியாவில் பார்த்தீங்கன்னா பெரும் எண்ணிக்கையில் காணப்பட்ட இந்த இனம் பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்பவே அழிவு நிலையில் இருக்கிற ஒரு உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இது எதனால பார்த்தீங்கன்னா டைக்னோபினாக் அப்படின்ற மருந்தை உட்கொண்ட விலங்குகளை இறந்த பின் சாப்பிட்டதுனால இந்த பறவை இனம் எண்ணிக்கை குறைவுபட்டிருக்கிறதாக சிவப்பு தர புத்தகம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்குங்க. இந்த பறவையோட உடலமைப்புன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த பறவையின் நீளம் பார்த்தீங்கன்னா 75லேருந்து 85 சென்டிமீட்டர் நீளம் வரையும் இருக்குங்க. இந்த ரெக்கையோட நீளம் பார்த்தீங்கன்னா 1.98 முதல் 2.6 மீட்டர் வரையும், எடை பார்த்தீங்கன்னா 3.5 கிலோலேருந்து 7.5 கிலோ வரையும் இருக்குங்க. கருப்பு கலந்த நிறத்தில் காணப்படுற இந்த பறவையின் முதுகில் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் காணப்படுங்க. இந்த முதுகு பகுதி கரும்பழுப்பு நிறத்தில் கோடுகளின் கீழ் பாகங்கள் மற்றும் ரெக்கைகள் தனித்தனியாக பிரிச்சிருக்குங்க. 1939ஆம் ஆண்டில் வெளிவந்த பம்பாய் இந்திய இயற்கை கழகத்தின் ஒரு புத்தகத்தில் பறவை இனத்தை குறிக்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த பறவையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதியில் காணப்பட்ட பறவைகள் பட்டியலில் இந்த வெண்முதுகு கழுகுகள் இடம்பெற்றிருக்குங்க. இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் இறகுகளற்றும் குட்டையான வாலும் குட்டையான இறகுகளுடன் காணப்படுதுங்க. இந்த பறவையினம் உடலின் கரும்பழுப்பு நிறத்துடன் சேர்த்து காணும். முதுகு பிட்டம் பார்த்தீங்கன்னா சிறகினோட அடிப்பகுதி வெண்மையும் தெளிவாக காணப்படுதுங்க. நாசி துவாரங்கள் வெட்டியது போலவே இருக்குங்க இந்த பறவைக்கு. இந்த பறவையோட அலகுகள் ரொம்பவே கூர்மையாக இருக்குங்க. தன்னோட எதிரிகளை குத்தி கிழிக்கும் தன்மையும் கொண்டதுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.